Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேக்கா எப்படி நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதில் நான் 21+ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி இந்த ஷேக்கை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனோட தம்ப்நெயில் இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீக் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் அதை நான் எப்படி யூஸ் பண்ணேங்கிறத சொல்லலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஷேக்கா பவுடர் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுவே எனக்கு போதுமான அளவு தான். நீங்கள் இது கூட பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கேர்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெந்தயம் வாட்டர், இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி அது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் தி பெஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் வே ஹேர் வாஷில். ஸோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் குக்கரில் தான் ரைஸ் வைக்கிறேங்கிறனால நான் தண்ணி எதுவும் எடுக்கலை, கஞ்சும் எனக்கு எடுத்து வைக்கல. ஸோ அதனால் நான் நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ சடனாக பிளான் பண்ணி எடுத்தது தான். ஏன்னா நான் அதில் சொல்ல மறந்துட்டேன் என்னெல்லாம் யூஸ் பண்ணி ஷேக்கை மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஷேக்கை நீங்கள் எடுத்து போட்டு உடனே தண்ணிலையோ எதுலையோ கலந்து உடனே அப்ளை பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிராம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாராளமாக நீங்கள் ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கூடயும் யூஸ் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு பிசுன்ற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம், நிறைய நேச்சுரலான மூலிகையான விஷயங்கள்லாம் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் நல்ல ஒரு வளவளப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க ஷேக்கா போட்டால் எனக்கு ஆயிலே போக மாட்டேங்குதுக்கா, பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை ஆயில் போகலை இவ்வளவும் யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பேபி ஷாம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு குட்டி பவுச் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் இந்த ஷேக்காலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பேபி ஷாம்பு எப்படி பார்த்தாலும் ஒரு மைல்டான கிளென்சர் தான், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அடல்ட் ஷாம்பு எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் ஷாம்புலேயே இப்போலாம் கெமிக்கல் இருக்குது. நான் இப்போ கலந்து வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நுரக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் வந்திருக்கும். ஸோ இதுவே போதும் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டு பின்னல் போட்டு முடியை மடித்து கட்டிப்பேன். நீங்கள் ரிப்பன் இருந்தால் ரிப்பன் கூட கட்டிக்கலாம், இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு கூட செக்யூர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருக்காது, முடியும் வளர்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சின்ன டிப் தான். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய முடியில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஷேக்கா பேக் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னால், நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஷேக்கா போட்டால் ட்ரை ஆகுமான்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்புவோ ஷேக்காவோ போடுங்க. வெறும் தலையில் ஷேக்காவோ ஷாம்புவோ தயவுசெய்து போடாதீங்க. அப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியில் நேச்சுரலாக ஆயில் இருக்கும். அந்த ஆயில் தான் ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கும் அந்த சில்கி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ அது இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம ட்ரை ஹேர்னு சொல்கிறோம். அதனால தான் ஷாம்பு போடும்போதோ ஷேக்கா போடும்போதோ உங்கள் முடி ட்ரையாக தெரியுது. அதே நீங்கள் ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கூட இல்லை, என்ன மாதிரி நைட் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் இப்போ தலைக்கு குளிக்க போகிறீங்கன்னா காலையிலே எழுந்து சும்மா கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தலைக்கு குளிக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் இப்போ உடனே ஆஃபீஸ் போகிறீங்க, நான் ஸ்கூல் போகணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே கூட எடுத்து அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸாவது விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணல, ஆயில் வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். முடி ட்ரையாகவும் இல்லை, அதே சமயம் சில்கி ஸ்மூத்தாகவும் இருக்குது இல்லையா.
இதுக்கான காரணமும் அதுதான் நான் சொல்கிறேன். ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். தட் இஸ் மச் பெட்டர் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் ஹேர் க்ரோத். இந்த மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.